வணக்கம், நான் சசிகலா, சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம ஸ்லோ லேர்னர்ஸுக்கும் டிஸ்லெக்ஸியா குழந்தைங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிற குழந்தைங்க எல்லாத்துலேயுமே ஸ்லோவாக இருப்பாங்க. அவங்க ஐக்யூ லெவல் பார்த்திங்கன்னா பிலோ ஆவரேஜ் இருக்கும். ஸோ அவங்களோட கற்றுக்கிற அந்த ரேட் ஆஃப் லேர்னிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக கற்றுக்குவாங்க. எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஒரு விளையாடுறது சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்தை எந்த விஷயத்தை கற்றுக்க சொன்னாலுமே ரொம்ப ஸ்லோவாக தான் கற்றுக்குவாங்க. இப்போ நீங்கள் எழுத படிக்க கற்றுக் கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்துறீங்கன்னா அதுவும் அவங்க ஒரு 10 தடவை எழுதணும். திருப்பி திருப்பி ரெப்படிஷன் அவங்களுக்கு தேவைப்படும். அதே டிஸ்லெக்ஸியா குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அபவ் ஆவரேஜ் ஐக்யூ, ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ் ஐக்யூவில் இருப்பாங்க. அவங்க எழுதுறது படிக்கிறதுல மட்டும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், அந்த ரீடிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் மற்ற விஷயத்துல அவங்க நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்லோ லேர்னர்ஸுக்கும் நம்ம டிஸ்லெக்ஸியா குழந்தைங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுங்க. தேங்க்யூ.